வீர தீர சூரன் டைரக்டர் அருண்குமார் இயக்கத்துல நம்ம சியான் விக்ரம் அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் திரைப்படம். நம்ம ஜி பிரகாஷ் மியூசிக்ல அந்த படம் இப்போதைக்கு வெளிவர காத்துக்கிட்டு இருக்கேன். 2025 பொங்கல் ட்ரீட்டா நம்ம தியேட்டருக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தை ஒர்க் பண்ணாங்க. ஆனா பொங்கலுக்கு நிறைய படம் இப்போ வரப்போறதுனால தமிழுமே பாத்தீங்கன்னா விடாமுயற்சி, அதுக்கடுத்து வணங்கான் அப்படி சொல்லிட்டு 2 படம் வரப்போகுது. அந்த மாதிரி அதர் லாங்குவேஜ்ல இன்னும் நிறைய படம் லைன் அப்ல இருக்கிறதுனால நம்ம பொங்கலுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசு தின ஸ்பெஷலா அந்த படத்தை இப்போ நம்ம தேட்டருக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த திரைப்படம் நம்ம சியான் விக்ரமுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா அமையக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சரி, இந்த படத்தை பத்தி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா இந்த படத்துடைய டீசராங் கொண்டு வந்தாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க நம்புறேன். ரசிகர் மத்தியில ஒரு பயங்கரமான வரவேற்பு, வேற லெவல்ல சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒரு நாள் நைட்ல நடக்கக்கூடிய ஒரு கதை, அது எப்படி படமா மேக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம பார்ட் 2 இப்ப நம்ம டைரக்டா பார்ட் 2 பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் பார்ட் 1 பார்க்க போறோம். டெல்லி 10 வருஷமா உள்ள இருந்தது மட்டும் தானே தெரியும். உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்னு தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரி தான் இந்த படமும். ஏன்னா கைதி படமே எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பார்த்தது வந்து பார்ட் 2 தான். பார்ட் 1ல என்ன நடந்தது அப்படின்றத இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் இப்ப வெளிவர போகுது. என்னன்னா இவங்க பார்ட் 2 அப்படின்ற மாதிரி ஆஃபீஸாவே சொல்லிட்டாங்க. கைதி படத்துக்கு அந்த மாதிரிலாம் சொல்லாம கைதி என்ற படத்துல மீன் தலைப்புல படத்தை கொண்டு வந்தாங்க. இப்ப கைதி 2க்கு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீரதீரன் சூரன் படத்தை பத்தி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துடைய ட்ரைலர் இப்போதைக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ட்ரைலர் இப்போதைக்கு உங்களுக்கு கூடிய விரைவில் காத்துக்கிட்டு இருக்கு. நியூ இயர் ட்ரீட்டா இந்த ட்ரைலருமே இப்போ கொண்டு வராங்களாம் மேம். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், கண்டிஷன் அப்ளே. ஒண்ணு இந்த படம் பொங்கலுக்கு வருது அப்படின்னா மட்டும்தான் அந்த ட்ரைலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ இயருக்கு வரும். அப்படி இல்லைன்னா பொங்கலுக்கு தான் அந்த ட்ரைலர் கொண்டு வராங்க. ஏன்னா 2 டேட்ல கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ பொங்கலுக்கு ஒரு சில படங்கள் தள்ளி போற மாதிரி இருக்கு. ஒருவேளை அவங்க தள்ளி போயிட்டா நம்ம வந்துடலாம், இல்லைனாக்கா நம்ம தள்ளி போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இப்போ இந்த படத்துடைய ட்ரைலர் ரெடியா இருக்கு. படத்துடைய முதல் பாடல் கூடிய விரைவில் காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.